இப்போ உங்களால் அதிகாலை எழுந்திருக்கவே முடியல, அதிகாலை எழுந்திருக்கவே முடியல, 7 மணி வரைக்கும் தூங்குறேன், நானும் எவ்வளோ நினச்சி பார்க்குறேன், வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உழைக்கின்ற திறன் உங்கள் உடம்புல குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது உழைப்பிற்கான அந்த தகுதி, அடிப்படை தகுதியை இழந்து விட்டது உங்கள் உடல். உடல் என்பது அடிப்படை தகுதியை இழந்து விட்டது. அதாவது வறுமை கோட்டில் போகிற மாதிரி உங்கள் உடலின் உழைக்கின்ற தகுதி என்பது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. உழைப்பதில் உங்கள் உடலில் வறுமை ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள். அந்த அடிப்படை அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் காலையில் எழுந்திக்கணும்னா காலையில் எழுந்திருப்பதற்காக முயற்சி பண்ணாதீங்க. நாளையிலேருந்து காலையில் எழுந்திருக்கணும், இந்த நியூ இயர்லேருந்து நம்ம காலையில் எழுந்திருக்கணும் 5 மணிக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டெல்லாம் எழுந்திருக்காதீங்க. எழுந்திருப்பதற்கான எளிதான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதை செய்தால் அது நடக்கும். அதுதான் நீங்கள் டைரெக்டாக இதை நான் செய்யணும், காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு நேரடியாக முயற்சி செய்தாரு. வேறு இன்னொன்று செஞ்சாக்கா நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க. வேறு எதையோ ஒன்று செஞ்சாக்கா அந்த பயிற்சியை செஞ்சுக்கினா இந்த பயிற்சி உங்களுக்கு எளிதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, 4 மணி நேரம் தினமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடற்பயிற்சிக்காக செலவிடுங்கள். காலையில் டான்னு எழுந்துருவீங்க. 5 மணிக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது. அதாவது 4 மணி நேரம் உங்கள் உடற்பயிற்சிக்காக நீங்கள் செலவிடுங்க. என்னென்னாக்கா காலையில் காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, 2 மணி நேரம், 1 மணி நேரம் விளையாடுங்க. இந்த காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க. இதை ரெண்டுமே செஞ்சாலே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிருவீங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. இப்போது காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் ஓடுறீங்களா, அப்புறம் கூடுதலாக 1 மணி நேரம் நீங்கள் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் 4 மணிக்கெல்லாம் கூட எழுந்திரிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இந்த உழைக்கின்ற திறன் உங்கள் உடம்பில் அதிகரிக்குது. அப்படிங்கும்போது தான் நீங்கள் தூங்குகின்ற திறன் குறையும், அந்த சோம்பேறித்தனங்கிறது குறையும். அதனால் சோம்பேறித்தனங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, உழைக்கின்ற திறன் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அதனால தான் நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க. 7 மணிக்கு வரைக்கும் தூங்குறீங்க, 7:30 வரைக்கும் தூங்குறீங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க. அப்போது 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு ஒன்றை செஞ்சால் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. அதுதான் என்னென்னாக்கா, இப்போ நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்களா? இல்லை. ஓடுறீங்களா? ஓடலை. உடற்பயிற்சி செய்கிறீங்களா? இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இனிமேல் படிப்படியாக காலையில் மட்டும் ஓடுங்க, காலையில் மட்டும் நடைப்பயிற்சி ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஒரு 10 நாள் நடைப்பயிற்சி செய்யுங்க. அப்புறமா காலையில் மட்டும் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு 10 நாள் கழித்து மாலையிலையும் நடைப்பயிற்சி செய்யுங்க, 1 மணி நேரம். பொறுமை வேணும், அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். இந்த மாதிரி காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு 10 நாள் கழித்து காலையில் நடைப்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு காலையில் ஓட ஆரம்பிங்க, மாலையில் நடக்க ஆரம்பிங்க, காலையில் ஓட ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து காலையில் ஓடுங்க, மாலையிலும் ஓடுங்க. அப்படியே நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது நீங்கள் ஓட்டப்பயிற்சி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, இதை செஞ்சால் ஓடுனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிருவீங்க. நீங்கள் காலை மாலை தினமும் ஒரு 2 மணி நேரம், காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓடுவதற்காக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா ஓட்டப்பயிற்சி, அந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடல் உழைக்கின்ற திறன் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் காலையில் 1 மணி நேரம் ஓடுவதற்காக செலவழித்தீர்கள், அதுபோன்று மாலையில் 1 மணி நேரம் ஓடுவதற்காக செலவழித்தீர்கள். இந்த திறன் உங்கள் உடலில் உழைக்கின்ற திறனை அதிகரித்தது. அதனால் சோம்பேறித்தனம், அதாவது உழைக்க முடியாத அந்த திறன் தான் சோம்பேறித்தனம், அது குறைஞ்சி போச்சு. உழைக்கின்ற திறனை அதிகரிக்கும் போது உழைக்க முடியாத அந்த சோம்பேறித்தனம் என்கிற அந்த திறன், சோம்பேறிகளாக இருப்பதற்கு ஒரு திறமை வேண்டும், அந்த திறமை குறையுது. அதனால் நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு காலையில் எழுந்திப்பீங்க. உடல் உழைப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காலையில் எழுந்திப்பீங்க. இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் உடற்பயிற்சி செய்யலை, விளையாடலை, எதுவுமே பண்ணலைங்க, என்னால் எழுந்திருக்க முடியல, 8 மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னா உங்கள் உடலுக்கு உழைக்கின்ற திறன் குறைந்து விட்டது. உழைக்க முடியாமல் இருப்பதற்கான திறன் அதிகரித்து விட்டது. அதனால தான் தூங்குறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்திருப்பதற்காக காலையில் எழுந்திருக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதை விட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. காலையில் எந்திக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கவலையாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய கவனத்தை எல்லாம் எங்கே திருப்பணும்னா, நீங்கள் முழிச்சிருக்கும்போது காலை காத்தாலே நீங்கள் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுங்க. அது மாதிரி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஓடுங்க, 1 மணி நேரம் ஓடுங்க. காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஓடினீங்கன்னா காலைல நீங்கள் 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவீங்க. ஏற்கனவே 7:30 வரைக்கும் தூங்குனீங்க. இப்போ நீங்கள் 2 மணி நேரம் தினமும் ஓடுவதற்காக செலவழிக்கிறீர்கள் என்றால் உடனே என்ன ஆகுனாக்கா, ஏற்கனவே 7:30 வரைக்கும் தூங்குனீங்கன்னா இப்போ 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவீங்க.
நீங்கள் 2 மணி நேரம் ஓடுவதற்காக செலவழித்தீர்கள். அதனால் உங்களுக்கு இப்போ 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. எங்கே கிடச்சிருச்சு? நீங்கள் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ 5 மணிக்கே எந்திப்பீங்க. உங்களுக்கு இங்கே நேரம் கிடச்சிருச்சு. என்னடா தேவையில்லாமல் ஓடுவதற்காக நேரம் செலவழிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சி வேதனைப்படாதீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு காலையிலே உங்களுக்கு 2 மணி நேரம் கிடச்சிருது. ஏன்னா வழக்கமாக நீங்கள் 7:30 வரைக்கும் தூங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே எந்திப்பீங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு 2:30 மணி நேரம் கிடச்சதா? அதுவும் அதிகாலை பொழுது இருக்க அற்புதமான பொழுது. நீங்கள் பகலில் முழிச்சிருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஓடினீங்கல்ல, அதுக்கு பரிசு தான் உங்களுக்கு அதிகாலை பொழுது. உங்களுக்கு 2 மணி நேரம் கிடைக்கிது. அதிகாலை பொழுது இருக்குல்ல, அது அற்புதமான பொழுது, அரிதான பொழுது, அதிசயமான பொழுது, அது ஆற்றல் மிகுந்த பொழுது, உங்களிடம் இருக்கிற ஆற்றலை வெளிக்கொணர்கிற பொழுது அது. அதனால் அதிகாலை பொழுதுங்கிறது ஒரு பொக்கிஷம். அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா காலையில் எந்திக்கணும். அதுக்காக காலையில் எந்திக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு முடியலை, 7:30 வரைக்கும் தூங்குறீங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்க. டேரெக்டாக காலைல யாராவது எழுப்பி விடுங்க, அலாரம் வைங்க. 7, 8, 10 அலாரம் வச்சா கூட எந்திக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படுத்துருவீங்க. காலைல 5 மணிக்கு டான்னு எந்திக்கணுமா? அதுக்கு மேலே உங்களுக்கு தூங்கவே மனசு வரக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, பகலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் 7 மணிக்கு கூட நீங்கள் ஓட்டப்பயிற்சி எடுக்கலாம். காலங்காத்தால் எழுந்திரிச்சி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. 7 மணிக்கு எழுந்திரிச்சி ஓடுங்க. அது மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு 1 மணி நேரம் ஓடுங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம். இப்போ ஓடிட்டிங்களா, டான்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் உடலில் உழைக்கின்ற திறன் அதிகரித்து விட்டது. உழைக்க முடியாமல் இருக்கிற அந்த திறன் குறைந்து கொண்டே வருகிறது. ஆதலால் நீங்கள் அதிகாலையில் விழித்து கொண்டீர்கள். அதனால் உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் விழித்திருக்கும் சமயத்தில், உங்களுக்கு சௌகரியமான ஒரு சமயத்தில், உங்களை கஷ்டமே படுத்தாமல், நீங்கள் உங்களை கஷ்டமே படுத்தாதீங்க. காலைல 5 மணிக்கு எழுப்பணும், யாராவது என்ன எழுப்பி விடுங்க, அம்மா என்ன எழுப்பி விடுங்க, அலாரம் வைங்க, அப்படி இப்படின்னு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் 7:30 வரைக்கும் தூங்குங்க. ஒன்றும் இல்லை, 7:30க்கு மேலே அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சி உட்காந்து 8 மணிக்கு ஓட்டப்பயிற்சி செய்யுங்க. காலை 9 மணிக்கு அந்த ஓட்டப்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. அது மாதிரி சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓடுங்க. அப்படியே பாருங்கள், 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் நீங்கள் இந்த ஓட்டப்பயிற்சியை செஞ்சிங்கன்னா கடைசியில் பார்த்தா 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. டான்னு உங்களால் தூங்கவே முடியாது. 5 மணிக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது. அதனால் உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்தினால் உழைக்க முடியாமல் இருக்கிற அந்த சோம்பேறிகளாக இருக்கிற அந்த திறமை குறைந்து கொண்டே வரும். அதனால் நீங்கள் 3 மணி நேரம் உழைச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிருவீங்க. அந்த காலை நேரம் இருக்குல்ல, அற்புதமான நேரம், அது உங்களுக்கு கிடைக்கும், பரிசாக கிடைக்கும். அதனால் ரொம்ப அற்புதமான பயிற்சி, எளிய பயிற்சி. ரொம்ப 1 மணி நேரம் விளையாடுங்க. எங்கேயா விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா? எங்கேயா உழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குதா? உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, போய் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வாப்பா அப்படின்வாங்க. அல்லது போயிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, உடல் உழைப்பு சார்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. உங்கள் வீட்டிலே ஏதாவது வேலை இருக்கும், இந்த துணி துவைக்கிற வேலை இருக்கும், அதை நீங்களே துவைங்க, உங்கள் துணியை நீங்களே துவைங்க, அதில் ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும். இந்த மாதிரி உடற்பயிற்சி இயல்பான வாழ்க்கையில் நிறைய இருக்கும். அதை விடாதீங்க. அது ஏதோ ஒரு பரிசு மாதிரி, பொக்கிஷம் மாதிரி, வேற ஒருத்தர் 1000 ரூபா உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு வீட்டில் உள்ள ஒரு வேலையாக இருக்கும், வீட்டிலே ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை நான் செய்கிறேன், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், என்னுடைய ஆடைகளை நானே துவைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி கிடைக்கும். அதெல்லாம் விடாதீங்க. எங்கேயாவது ஒரு உடல் உழைப்பு சார்ந்து ஏதோ ஒரு வேலை உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு வேலை, அங்கேயே இருக்கும். அதை நீங்கள் அதை ஒரு உடற்பயிற்சியாக நினைத்து கொண்டு செய்யுங்கள். இதெல்லாம் செய்யும்போது அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து போகிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும், நடந்து போங்க. அப்படி இதெல்லாம் பயன்படுத்திக்கும் போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிருவீங்க. அந்த உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்தி உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெறும் உடற்பயிற்சி மட்டுமே வாய்ப்பு கிடையாது. வேறு ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி வேலைகள், ஒரு வீட்டில் உங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ நீங்களும் ஒரு ஆளாக வேலை செய்யுங்க, அதில் உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். சிமெண்ட் மூட்டை வாங்கணும், அதுக்காக நீங்கள் போங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் செய்கிற வேலைகளை செய்யும்போது அதில் உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அது உங்களுடைய உழைக்கின்ற திறனை, அந்த ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உடல் உழைக்கின்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் உடல் உழைக்கின்ற திறன் அதிகமாகும். அதனால் உடல் உழைக்க முடியாத அந்த சோம்பேறித்தனம் என்கிற அந்த திறமை குறைந்து கொண்டே வரும். இதுதான் விதிமுறை. ரொம்ப ரகசியம். எல்லாம் ஈஸி. வாழ்க்கையில் சரியான விஷயத்தை பிடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை ஈஸி. இதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்க, ஓஹோ இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழிச்சிருக்க நேரம் ஏதாவது உடற்பயிற்சி, விளையாட்டு, ஏதாவது 4 பேர் சேர்ந்துட்டு நம்ம டெய்லி 1 மணி நேரம் விளையாடுவோம். உங்கள் நண்பர்கள் 4 பேர் சேர்ந்துட்டு டெய்லி 1 மணி நேரம் விளையாடுவோம். எங்கேயாவது கிணத்துல போய் குளிக்கணும், ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாலே
மக்கள் 5 மணிக்கே எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது மக்கள் எல்லாருமே 5 மணிக்கு எந்திக்கணுன்னாக்கா என்ன பண்ணணுன்னா, இந்த விளையாட்டு மைதானங்களை கட்டணும். அதாவது ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம். அப்புறம் வந்து இந்த மக்கள் குடியிருப்பு பகுதி இருக்குல்ல, அதே ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும். வீட்டை விட்டு வெளியே வரணும், விளையாடணும், உடற்பயிற்சி செய்யணும், ஓடணும், ஆடணும், பாடணும், டான்ஸ் ஆடுவதற்கு கலை பூங்காக்கள், ஆடல் திறமையை வெளிப்படுத்துவதற்கு, ஓவியம் வரைகிற திறமையை வெளிப்படுத்துவதற்கு வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனாங்கனாக்கா அதன் பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. அதனால் அவங்கள வெளியே கொண்டு வரணும், வீட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும். வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்போ எதுக்காக வீட்டுக்கு வெளியில் வந்தால் விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், உடற்பயிற்சி செய்யலாம், நீச்சல் குளத்தில் குளிக்கலாம். இந்த மாதிரி மக்களை வாழச் செய்வதன் மூலம் இதெல்லாம் வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வசதிகள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும். நீச்சல் குளம் அப்புறம் நீச்சல் குளத்துக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய பம்பு செட், ஒரு கிணறு, நீளமான கிணறு, அதில் வந்து விவசாயத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்த வேண்டியதான், அந்த கிணத்துல குளிக்க வேண்டியதான். அதே நீச்சல் குளம்னு தனியாக கட்டி ஒரு 50 அடி ஆழமுள்ள ஒரு கிணறு, அதில் ஒரு தண்ணியை வந்து நம்ம வந்து பாசனத்துக்கு பயன்படுத்தணும். அந்த கிணத்துலேயும் மக்கள் குளிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி கிணறுகளை நீச்சல் குளமாக மாற்றிட வேண்டியதான். அப்படியும் மாற்றலாம், இல்லை வேறு மாதிரியும் மாற்றலாம். அந்த மாதிரி நீச்சல் குளம் வீட்டுக்கு பக்கத்திலே உடல் உழைப்பதற்கான அந்த வாய்ப்பு அதை அதிகப்படுத்தும் போது உடல் உழைக்கின்ற திறன் மக்களுக்கு அதிகமாகும். விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள், நீச்சல் குளங்கள் இதெல்லாம் நிறைய வீடு பக்கத்திலே இருக்கணும். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் விளையாட போயிடணும். அப்போ விளையாட்டு மைதானம் அவ்வளோ பக்கத்தில் இருக்கணும். இப்படி 50 பேர்த்துக்கு தமிழ்நாடு முழுக்க அப்போ எவ்வளோ விளையாட்டு மைதானத்தை நம்ம உருவாக்கணும் பாருங்கள். அப்போ தான் மக்கள் அதிகாலையில் 5 மணிக்கே எழுந்திருப்பாங்க. கூடுதலாக மக்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த மக்கள் எல்லாருமே சுறுசுறுப்பானவர்கள்னு பேர் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் யாரும் அதிகாலையிலே விழித்து கொள்வார்கள், யாரும் தூங்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த டிவி சீரியல் இதற்கான நேரத்தையும் கட்டுப்படுத்தணும். அது மாதிரி அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செய்ய வைக்கணும். அவங்கவுங்க சமையல், அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கிறதுக்கு சட்டம் போட்டு தான் செய்யணும். சட்டம் போடாமல் இதெல்லாம் நடக்காது. சட்டம் போட்டு பெண்களை பாதுகாக்கணும். அதெல்லாம் பண்ணாக்கா உடல் உழைக்கின்ற திறன் ஒரு சுதந்திரமாக அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைப்பாங்க. அப்போ அதில் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு கிடைக்குது. உடல் உழைப்பதற்கான அந்த வாய்ப்பு, பரிசு, அது ஒரு மிகப்பெரிய பரிசு, அது கிடைக்குது. அதன் மூலம் அவர்களது உடல் உழைக்கின்ற திறன் அதிகரிக்குது. இதன் மூலம் வந்து உடல் உழைக்க முடியாத அந்த சோம்பேறித்தனம் என்கிற அந்த திறமை, சோம்பேறிகளாக இருக்கிற திறமை, அது ஒரு திறமை, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டு மக்கள் ஊக்கமாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. செய்கிற செயல்கள்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் மேம்படுத்தப்பட்ட தரம் மிகுந்ததாகவும் அது இருக்கும். ஒரு நாடும் மக்களும் முன்னேறுவார்கள், ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய்கள் இருக்காது, மகிழ்ச்சியாக வாழ்வார்கள்.